வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். ஏன் எல்லா நாளும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க, டிலே ஆயிடுச்சு, சாரி. எதனாலனா குரூப் 1 எக்ஸாம் எழுதுனதுனால எனக்கு ப்ரிப்பரேஷன் ரிவிஷனுக்கு டைம் தேவைப்பட்டது. அதனால 13, 14, 15, 16 4 நாளுக்கு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன். குரூப் 1ல நிறைய எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு நிறைய படிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. கொஷின் கஷ்டம் கிடையாது, நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ணி போட முடியும். ஆனால் நம்மளால அது 3 மணி நேரம் பத்தல, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, புரியுதுங்களா? குரூப் 1 கொஷின்ஸ் திணற வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு படிச்சு போடணும் அப்படிங்கிறப்போ டைம் நிறைய எடுக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், மாடரேட்டுக்கு ஈஸி கஷ்டத்துக்கும் நடுவுலன்னு வேணா சொல்லலாம் இப்போ இருக்கிற குரூப் 1 கொஷின். ஏன்னா அவ்வளவு 200 கொஷினையும் ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்கிற மாதிரி ஆச்சு. கொஷின் பேப்பரோட பேஜஸ் அதிகமாயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நம்மளால கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. இதான் முக்கியம், இதான் உண்மையும் கூட. என்னால முடியல. ஸோ உங்களால எப்படி இருந்தது குரூப் 1 எக்ஸாம் எழுதுனவங்க சொல்லுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு அந்த விடுபட்ட நாட்கள் எல்லாமே சேர்த்து 13, 14, 15, 16 இத்தனை நாளைக்கு உண்டான சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பிரிங் ஆல் அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்டர் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க. எல்லா அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸை ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசம் அனைத்து நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளையும் ஒரு தளத்தின் கீழ் கொண்டு வந்த முதல் மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதான் இ நகர்பாலிகா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் முனிசிபல் ஆக்ட். என்னென்னலாம் வந்திருக்கு பாருங்க: பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்டு, டோர் டு டோர் கார்பேஜ் கலெக்ஷனு, முனிசிபல் ஈரோடு ட்ரேட் லைசன்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஒன்லைன் ரியல் டைம் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ட்ரீட் லைட்டு, இது எல்லாமே ஒரே இதில். கம்யூனிட்டி ஹாலு, ஸ்டாலு, பில்டிங் பர்மிஷனு, டே அண்டு நல், இது எல்லாமே சேர்ந்து இ நகர்பாலிகால கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம மத்திய பிரதேஷ் மாநிலம் தான். ஓகேவா? இந்த இ நகர்பாலிகா 2.0 அப்படின்னா இது எது பண்ணாங்க? இந்த பிஜேபி லெட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு மத்திய பிரதேஷ் முடிஞ்சு போயிட்டு நெக்ஸ்ட் இது அஸ்ஸாம் மாநிலத்தை பத்தி பேசுவோம். அஸ்ஸாம் மாநிலம் என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலம் என்ன அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு என்னென்னா ஆர்ம்ஸ் லைசன்ஸ் டு த யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ். என்னன்னா பக்கத்துல வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் இருக்கிறதுனால அவங்களோட இன்ட்ரூஷன் அதிகமா இருக்கு, சேஃப்டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வாழ்ற பழமை வாய்ந்த மக்கள், இண்டிஜினியஸ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா லைசன்ஸ், அதாவது லைசன்ஸோட துப்பாக்கி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இது அவங்களும் கொடுத்துருக்காங்க. டிட்டரண்ட் டு அன்லாஃபுல் த்ரெட். ஓகேங்களா? பங்களாதேஷ்ல இருந்து வர்றதுனால பீப்புள்ஸ் லிவிங் இன் வல்னரபிள் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிஜேபி லெட் கவர்மெண்ட், அஸ்ஸாம் பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது, ப்ரொவைட் டு ஆர்ம் லைசன்ஸ் அண்ட் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ்க்கு. ஆர்ம்ஸ் லைசன்ஸ்னா துப்பாக்கி கொடுக்கறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துருவோம். இது என்ன அப்படின்னா கோவாஸ்ல ஃபென்னின்னு ஒரு ஆல்கஹால் இருக்கு. அந்த ஆல்கஹாலுக்கு ஜிஐ டேக் வழங்கியிருக்காங்க. இது அங்க ரொம்ப போதைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோவாவோட ஃபென்னி செக்யூர் ஜிஐ டேக் நியூ சாப்டர் ஃபார் த ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட். இதுக்கு தான். ஓகேங்களா? ஃபென்னிங்கிற ஒரு ஆல்கஹாலுக்கு கோவா ஹேஸ் அச்சீவ்டு த மைல்ஸ்டோன் ஆஃப் ஓசோ ஃபென்னி. இதை தயாரி பண்றதே ஒரு தனியா ஒரு இது இருக்கும். இந்த ஓசோ ஃபென்னி ஆல்கஹால் எங்க அப்படின்னா கஸ்கார் டிஸ்டிலரி இன் நனோரா வில்லேஜ். ஓகேங்களா? பனாஜி. இது ஃபர்ஸ்ட் எவர் ஃபென்னி டு ரிசீவ் த ஜிஐ டேக், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வாங்கியிருக்கு. ஓசோ ஃபென்னி எந்த இடத்துல அப்படின்னா வில்லேஜ் பேரு நனோரா வில்லேஜ். எங்கன்னா சஸ்கார் டிஸ்டிலரி அதுக்கு பேரு. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்டிஐ என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யார் அதிகமா பெறுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பாம்பே. ஓகேங்களா? மகாராஷ்டிரா ஹேஸ் ரிமைன் த டாப் பொசிஷன் இன் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ், ஃபாரின் டைரக்ட். ஃபர்ஸ்ட் யார் அங்க அதிகமா கொடுக்குறாங்கன்னா சிங்கப்பூர், ரெண்டாவது ஒரு ஐலாண்ட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது பேர் என்ன, மொரிஷியஸ், மூணாவது யூஎஸ்ஏ. இவங்க தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நிறைய நடக்குது. அது எந்த மாநிலம் ரிசீவ் பண்ணுதுன்னா மகாராஷ்டிரா தான் அதிகம். ரெண்டாவது கர்நாடகா அதிகமா ரிசீவ் பண்றாங்க. கர்நாடகானாலே பெங்களூர். ஓகேங்களா? இதுல தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிய இடத்துக்கு போயிடுச்சு. மகாராஷ்டிரா லெட் த எஃப்டிஐ ஒர்த் 19.6 பில்லியன், 31%. ஓகேங்களா? ஏப்ரல் 2024 மற்றும் மார்ச் 2025 வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா
19.6 பில்லியன் ரிசீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வரும். இது என்ன அப்படின்னா, ஈரானு ஈராக்கு இப்போ இஸ்ரேல்லாம் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. நியூஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. ஈரான் இப்போ இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, புரியுதுங்களா? இஸ்ரேல் அமைதியா இல்லாம முன்னாடி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அமைதியா இருந்த ஈரான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதான் என்ன அப்படின்னா, ஈரானோட ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். அது என்ன அப்படின்னா, ஈரான் லான்ச்சஸ் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இஸ்ரேலோட ரைசிங் லயன் அதை அந்த ஸ்ட்ரைக்கை இது பண்றதுதான். ஓகேங்களா? இஸ்ரேல் என்ன இது வச்சிருக்காங்கன்னா, ரைசிங் லைன் ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்காங்க. ஈரானோட இது பேருனா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 எக்ஸ்ப்ளோர் கீ டெவலப்மெண்ட் மிசைல் டார்கெட் கேஷுவாலிட்டிஸ் குளோபல் ரியாக்ஷன். ஓகேங்களா? இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ஸை இதான் சொல்லியிருக்கு. இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுலாம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு இது இஸ்ரேலோட சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல ஈரான் பயங்கரமா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள்லாம் எங்களால போர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. ஏன்னா தாக்கு பிடிக்க முடியலன்ட்டு. ஓகேவா? இஸ்ரேலோட இது என்னன்னா, லான்ச்சஸ் ஆப்ரேஷன் ரைசிங் லயன். இது என்னன்னா மிலிட்ரி ஸ்ட்ரைக். ஈரான் விச் ஆர் நேம்டு த ரைசிங் லயன். ஜஸ்ட் ஏ ரேண்டம் கோட் நேம்டு குட் மீன் த கண்ட்ரி வாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆஸ் பர் த ரிப்போர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் டைகர் கிளா இப்படின்னா என்னன்னா ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். இது வந்து யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான் இது. ஓகேங்களா? டைகர் கிளா அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா, இந்தியா ஏர்ஃபோர்ஸ் கேட்பாங்க டைகர் கிளானா யாருக்கு உள்ளது. இது ஃபர்ஸ்ட் எவர் ஜாயிண்ட் ஸ்பெஷல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இது எப்போ நடந்ததுன்னா May 26 to June 10 வரைக்கும். டைகர் கிளா இந்தியன் ஆர்மி கண்டிஜென்ட் டிபார்ட்மெண்ட் வஜ்ரா பிரகார் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, 15th எடிஷன் இந்தியா அண்ட் யூஎஸ் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. வஜ்ரா பிரகாரா அப்படிங்கிறது எப்பன்னா 2 to 2 நவம்பர் 2024 ஆர்காட் காம்பேட் ட்ரைனிங் சென்டர்ல நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா MSC ஐரீனா அப்படிங்கிறது. இது எங்க வந்திருக்கு அப்படின்னா, கேரளால இருக்கிற விலிஞ்சம் போர்ட் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் இது. கேரளா வெல்கம் த MSC ஐரீனா, த லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஷிப் கால்டு சவுத் ஏஷியன் போர்ட் வித் என்னன்னா, இது வந்து லைபீரியாவோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? லைபீரியா கொடிதான் இருக்கும். இந்த 399.9 மீட்டர் இதோட லென்த்து, 61.3 மெட்ரிக் மில்லியன் வந்து விட்டு கொண்டது. இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 24,346 டெகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அரைவல் எப்பன்னா விலிஞ்சம்ல வந்து நின்றுருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். இது என்னன்னா பேசெக்ஸ் ரீசென்ட்லி பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்னா ஒரு இந்தியன் நேவி அண்ட் யூகேவோட நேவி எக்ஸசைஸ் தான் இது. ஓகேவா? ராயல் நேவி எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் கான் கெஸ்ட் 2025. இது என்ன அப்படின்னா, இந்த கான் கெஸ்ட் இஸ் த ஆனுவல் மல்டிநேஷனல் அண்ட் மல்டி காம்பனன்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ். எங்க நடக்குது அப்படின்னா மங்கோலியால நடக்குது. ஓகேவா? இதுக்குதான் கான் எக்ஸசைஸ். அப்புறம் UN ஓசன் கான்ஃபரன்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ்னாலே மீனிங் பிரான்ஸோட இது நைஸ் 2025. இது UN ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதோட ஹை லெவல் 2025 யுனைடெட் நேஷனோட கான்ஃபரன்ஸ் இது. ஓகேங்களா? பிரான்ஸ்ல நடக்குது. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எத்தனை இது கடந்துட்டாங்கன்னா, டெவலப்மெண்ட் கோல் வந்து 14. ஓகேவா? பிரான்ஸ் ஃப்ரம் 9 to 13 ஜூன் வரைக்கும் நடந்திருக்கு. கோஸ்டாரிக்கா 2025 UN ஓசன் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வாங்க ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ்ல பாத்துறோம். இது என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ்ல ஐஸ்லாண்ட் ரேங்க் 1, ஃபின்லாண்டு ரேங்க் 2, நார்வே ரேங்க் 3, பாகிஸ்தான் லாஸ்ட் 148, இந்தியா ரேங்க் 131. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஆண் பெண்ணுக்கு உண்டான ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இதுல இந்தியா வந்து 131 இருக்கு, லாஸ்ட்ல 148 இருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னா பெஞ்ச்மார்க் கரண்ட் ஸ்டேட் அண்ட் எவால்யூஷன் ஆஃப் ஜெண்டர் பேரிட்டி அக்ராஸ். ஓகே, இந்த எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும், எஜுகேஷனல் எந்த அளவுக்கு இருக்கு, ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கு, சர்வேவில் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத வச்சு நமக்கு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்லாண்டு தான் இருக்கு கடந்த 5 வருஷமா. சின்ஸ் லான்ச்சிங் 2006ல இருந்து லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் இண்டெக்ஸ்ல வந்து யார் இருக்காங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுல இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் ஸ்போர்ட்ஸ். இந்த ICC டெஸ்ட்ல யார் வந்து இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இதுல வின் பண்ணியிருக்காங்க. 2003 இதுல யார் ரன்னர் அப்னா ஆஸ்திரேலியா. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா?
அப்புறம் ஐஸ் ஹாக்கி, இந்தியா உமன்ஸோட ஐஸ் ஹாக்கியில் பிரான்ஸ் மெடல் நம்ம அடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, அதான் 2025 ஏஷியா கப்பு ஐஸ் ஹாக்கியில் இந்தியாவோட உமன் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கு. அதாவது யுஏஇ மேக்கிங் தேர் ஃபர்ஸ்ட் எவர் போடியம் ஃபினிஷ். ஓகேங்களா, யுஏஇ இதில் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்னாலே எல்லாத்துக்கும் உண்டானது. ஜூன் 14 என்னது வேர்ல்டு பிளட் டோனர் டே. அதோட தீம் என்ன அப்படின்னா கிவ் பிளட் கிவ் ஹோப்பு. ஓகேங்களா, இதுதான் அது. டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 13 இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. தலைமுடி வெள்ளையா, மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கிறது, இது வந்து ஒரு மெலனின் குறைபாடு, அல்பினிசம் டே. இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. இதோட தீம் என்னன்னா டிமாண்டிங் அவர் ரைட்ஸ், ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின், ப்ரிசர்வ் அவர் லைஃப்ஸ். இதுதான் இதோட தீம். இப்போ தீம்லாம் கேட்குறாங்க, நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 12 என்னது எகெயின்ஸ்ட் வேர்ல்டு எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் டே. குழந்தை தொழிலாளர்களுக்கு வேர்ல்டு எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது. சைல்டு பிலோ 14 ஏஜை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதோட தீம் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் பட் தெர் இஸ் மோர் டு டூ அப்படிங்கிறது தான். லெட்ஸ் ஸ்பீட் அப் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட தீமை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 15 வேர்ல்டு எல்டர் அபியூஸ் டே. வயதானவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இதோட தீம் என்னன்னா அட்ரஸிங் அபியூசிங் ஆஃப் வேர்ல்டு அடல்ட்ஸ், லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ டேட்டா அண்ட் ஆக்ஷன் மூலமா இதுங்களை கேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜூன் 16 இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஃபேமிலிக்கு பணம் அனுப்புறது ஃபாரின்லேருந்து. இதோட தீம்னா ரெமிட்டன் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட தீமு. மதர்ஸ் டே போன சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாடணும். அதாவது ஜூன் 3rd வீக்கை தான் சண்டே கொண்டாடுவாங்க. இந்த வாட்டி நமக்கு ஜூன் 15 வந்ததுனால அது. அதே மாதிரி மதர்ஸ் டே வந்து எவ்ரி மேல 2வது சண்டே கொண்டாடுவோம். இந்த வாட்டி இதில் வந்து கொண்டாடி இருக்கிறோம். ஓகேங்களா, அப்புறம் ஸ்கீம்ஸ் வருவோம். இது என்ன அப்படின்னா பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. இது வந்து தாய்மார்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் கொடுக்குற இதுதான் இது. ஜனவரி 1, 2017 இதை வந்து என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மெட்டர்னிட்டி வெல்ஃபேர் ஸ்கீம் இது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இதை என்ன சொன்னாங்கன்னா இந்திரா காந்தி மாத்ரி திவா ஷயோ யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஒரிஜினலி இது வந்து 2010 இதை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ கேஷ் ப்ரைஸ்னா 5000 கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் 1000, 19 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் லைவ் பர்த் இதுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு உண்டான இந்த 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரூப் 1ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கீம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, அவார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு சென்ட்ரல்னு சொல்லிட்டு எங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய குரூப் 1ல கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ்க்கு மேலே வந்திருக்கு ஸ்கீம் சம்மந்தமாகவே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து சந்திக்கிறேன். பை, நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.